நான் ஒன்றும் இல்லாததையும் நடக்காதையும் சொல்லலை. அன்னைக்கு வீட்டுக்குள்ளே போகாமல் விடிய விடிய புல்தரையிலே படுத்திருந்தாரு. வெளியில் யாருக்குமே தெரியல. ஆனால் ராத்திரி அவர் நடந்துக்கிட்ட விதம் தான் எல்லாரும் வேடிக்கை பார்க்குற மாதிரி ஆகிப்போச்சு. யோ என்னையா நீ பாட்டுக்கு என்னமோ இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்க? என்னையா நடந்துச்சு அப்படி? மேடம் எவ்வளவோ கெஞ்சி கூத்தாடி கையை பிடிச்சி தூக்குனாங்க. வேண்டாங்க, எல்லாரும் வேடிக்கை பார்க்குறாங்க, வாங்க போகலான்னு கூப்பிட்டாங்க. அவர் வரமாட்டேன்னு அடம் பிடிக்கிறாரு. தெருவில் போகிறவங்க வர்றவங்களாம் நின்று வேடிக்கை பார்த்தாங்கயா. ஏன் தான் சார் இப்படி நடந்துக்கிறாரோ தெரியல. என் புள்ள செல்வமாயா அப்படி நடந்துக்கிட்டான்? இந்த பார், பைத்தியம் பிடிக்கிற நிலைமை வந்தா கூட என் புள்ள அப்படிலாம் நடந்துக்க மாட்டான். பைத்தியம் பிடிச்சா கூட அப்படி நடந்துக்க மாட்டாருங்கிறது உண்மைதான். ஆனால் தண்ணி போட்டவங்க அப்படி மோசமாக தானே நடந்துக்குவாங்க. ஏய் என்ன சொன்ன? என்னத்த சொல்றீங்க? ராத்திரியெல்லாம் தண்ணியை போட்டு ஒரே அலம்பல் பண்ணாருங்க. இந்த பார், என் புள்ள செல்வத்தை போய் குடிக்காரன்னு சொன்னா அப்புறம் நடக்கிறதே வேற. யாரையா போய் குடிக்காரன்னு சொல்ற நீ? என்ன உண்மையை சொல்ற? சொல்றதை கேளுங்க. ராத்திரியெல்லாம் குடிச்சிட்டு பிளாட்ஃபாரத்துல கிடந்தாருங்க. மேடம் தான் வந்து பாரு, இவனை திரும்ப திரும்ப என் புள்ள குடிக்காரன்னு சொல்லிட்டு இருக்கான் அந்த ஆளு. யோ நான் சும்மா விட மாட்டேன். விடியா நீ? விடுங்கய்யா. அர்ச்சனா விடுங்கய்யா. வாயா. அர்ச்சனா என் புள்ள செல்வத்தை குடிக்காரன்னு சொல்ற. அர்ச்சனா விடுங்கய்யா. வாயா. சொல்றதை கேளுங்க. வாயா. விடுங்கய்யா. வாயா. விடுங்க. வாயா. முன்னாடி வச்சு உன்னை கேக்குறேன் நான். வா. வாயா. அங்கிள், வாயா. அங்கிள் என்ன இது? எதுக்காக செக்யூரிட்டி சட்டையை பிடிச்சிட்டு இருக்கீங்க? கையெடுங்க. அம்மா, இந்த ஆளு சொன்னதை கேட்டா இவன் சட்டையை பிடிச்சி 4 சாத்தி நீயே வேலையை விட்டு அனுப்பிடுவாமா? என் புள்ள செல்வத்தை பத்தி என்னெல்லாம் தப்பா பேசுறான்னு தெரியுமா? என்கிட்ட இப்படி பேசுறானே, வெளியில போய் என்னெல்லாம் பேச மாட்டான் இவன். அப்படி என்ன சொன்னாரு? எதுவா இருந்தாலும் முதல்ல கையெடுங்க. இல்லம்மா, இவனமோ செல்வம் ராத்திரி எல்லாம் குடிச்சிட்டு பிளாட்பாரத்தில் கடந்து புலம்பிட்டு இருந்தானா? அர்ச்சனா தான் சமாதானம் பண்ணி உள்ள கூட்டு போச்சுன்னு சொல்றான். இவனெல்லாம் கேட்ல நிக்க வைக்கலாமா? முதல்ல அடிச்சு வீட்டை விட்டு அனுப்ப சொல்லு அர்ச்சனாவை. என்ன நந்தினி, நான் சொன்ன உடனே இவனை அடிச்சு 4 சாத்தி வீட்டை விட்டு அனுப்புவீங்கன்னு பார்த்தா அப்படியே சும்மா நின்றுட்டு இருக்கீங்க நீங்க. அங்கிள், முதல்ல அவர் சட்டையில இருந்து கையெடுங்க. என்னம்மா நீ, நம்ம செல்வத்து மேல எவ்வளவு பெரிய பழிய போட்டிருக்கிறான். அவனை போய் குடிகாரன்னு சொல்லிட்டு இருக்கிறான். இந்த ஆளு போய் சட்டையை விடுங்க, கையெடுங்க, சும்மா இருங்கன்னு சொல்லிட்டு இருக்கிற நீ. அவர் சொன்னதெல்லாம் உண்மைதான் அங்கிள். முதல்ல அவர் சட்டையில இருந்து கையெடுங்க. ஐயோ கடவுளே, என் புள்ள செல்வம் குடிகாரன் ஆயிட்டானா? ஐயோ கடவுளே, நான் இந்த கொடுமையை எங்க போய் சொல்றது? ஏன் செல்வம் எந்த நிலைமையில இந்த மாதிரி ஒரு தப்பு பண்ண மாட்டானே. நேத்து மட்டும் இல்ல, இதுக்கு முன்னாடியும் குடிச்சிட்டு புல்லு தரையில விழுந்து கிடந்தான்னு சொல்றானே இவன். எங்க அண்ணனோட வளர்ப்பு தப்பாகாது. என் பிள்ளைக்கு குடியே பிடிக்காது. என்ன குடிக்காதுன்னு புத்தி சொல்ற என் பிள்ளை எப்படிமா குடிப்பான்? அது வந்து ராணியை சமாதானப்படுத்தி அவ புருஷன் வீட்டுல கொண்டு போய் விட போனப்போ ஆகாஷ் ராணி கிட்ட உன் அண்ணன் உறவை வெட்டிட்டு வந்தாதான் இந்த வீட்டுல வாழ முடியும்னு சொல்லியிருக்காரு. ராணியும் அதுக்கு அண்ணனை விட புருஷன் தான் முக்கியம்னு சொல்லியிருக்கா. அந்த வேதனை தாங்க முடியாம தான் செல்வம் குடிச்சிருக்காரு அங்கிள். ஐயோ என்ன குடும்பமா இது? என் புள்ள குடிகாரன் ஆகிறதுக்கு கூட பிறந்தவளோட வாழ்க்கையே காரணமா போச்சா? இது நாள் வரைக்கும் நான் தான் பொறுப்பு இல்லாத குடிகாரனா இருந்தேன். இப்ப நான் குடிய விட்டதுக்கு அப்புறம் என் புள்ள குடிக்க ஆரம்பிச்சிட்டானே. ஐயோ வேண்டாம்மா, இது குடும்பத்துக்கு ஆகாது. ஏம்மா கொஞ்சம் என் புள்ள செல்வத்தை கூப்பிடுங்கம்மா. எப்படியாவது அவன் கையில காலில் விழுந்தாவது இந்த பழக்கம் வேணாம்பா, இது குடும்பத்துக்கு கேடுன்னு சொல்லி எப்படியாவது அவன் கையில காலில் விழுந்தாவது புரிய வைக்கிறம்மா. கொஞ்சம் செல்வத்தை கூப்பிடுங்கம்மா. இல்ல அங்கிள், வேண்டாம். இந்த விஷயம் உங்களுக்கு தெரியுங்கிறது செல்வத்துக்கு தெரிஞ்சாலே டென்ஷன் ஆயிடுவாரு. தயவு செஞ்சு உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி காட்டிக்க வேண்டாம். நேத்து நடந்த அவமானத்தை தாங்கிக்க முடியாம அர்ச்சனா இவ்வளவு நேரம் என்கிட்ட சொல்லி வருத்தப்பட்டு இருந்தாங்க. இங்க மறுபடியும் இன்னொரு பிரச்சனை வேண்டாம். தயவு செஞ்சு கிளம்புங்க. என் புள்ள செல்வம் குடிக்கிறாங்கிறதே என்னால தாங்க முடியலம்மா. இதுக்கெல்லாம் காரணம் ராணியோட மாமனார் மாமியாரும் அவன் வீட்டுக்காரனும் தானே. செல்வத்தோட உறவை அத்து விட்டுட்டு தான் நீ வீட்டுக்கு வரணும்னு சொன்னதுனால தானே இன்னைக்கு என் புள்ள செல்வம் இப்படி குடிக்காரன் ஆயிட்டான். இதை நான் சும்மா விட மாட்டேமா. எப்பாடு பட்டாவது ராணியும் செல்வத்தையும் நான் ஒன்று சேர்த்து வைப்பேம்மா, ஒன்று சேர்த்து வைப்பேன். அம்மா அர்ச்சனா அல்லாதம்மா, செல்வம் இனிமே குடிக்கவே மாட்டாம்மா. அதை நான் பார்த்துக்குவேம்மா, நான் பார்த்துக்குவேன். அல்லாதம்மா. பாருடி, தான் தங்கச்சியோட உறவு விட்டு போச்சுனோன்னு அதை தாங்க முடியாம என் பிள்ளை செல்வம் குடிகாரன் ஆயிட்டானே. இதை நான் எங்க போய் சொல்றது? என்னடி நான் எவ்வளவு வருத்தமா பேசிட்டு வரேன், நீ பாட்டுக்கு சும்மா வர்ற? என்னென்ன பண்ண சொல்ற? நம்ம ராணி அவ புருஷனோட போய் சேர்ந்துட்டாங்கிற நிம்மதியில நான் வந்துகிட்டு இருக்கேன். அப்படின்னா செல்வம் குடிக்கிறத பத்தி உனக்கு கொஞ்சம் கூட வருத்தமே இல்லையா? நீ வேற, அண்ணன் தான் முக்கியம்னு எங்க ராணி தான் வாழ்க்கையை கெடுத்துக்குவாளும் நான் பயந்துகிட்டு இருந்தேன். நல்ல வேளை புத்திசாலித்தனமா முடிவு எடுத்திருக்கா. அதை நினைச்சு சந்தோஷப்படாம என்னமோ அவன் குடிச்சான்னு கவலைப்பட்டுட்டு இருக்க.
செல்வம் உன் புள்ள தானே, அப்ப நீ நிறுத்திட்ட, புள்ள ஆரம்பிச்சிட்டான். ஏய், ரோடும் கூட பார்க்க மாட்டான், அப்படியே வச்சு சாத்திடுவேன். வாடி, வயிற்றுச்சல் கிளப்பிக்கிட்டு. சார், உங்களை தேடி உங்க மாமனார் வந்திருக்காரு சார். மாப்பிள்ள, இங்க எதுக்கு வந்தீங்க? மாப்பிள்ள, நீங்க ராணியை மறுபடியும் சேர்த்துக்கிட்டீங்கன்னு கேள்விப்பட்டு ரொம்ப சந்தோஷப்படுறேன். அதை சொல்றதுக்கு தான் இவ்வளவு தூரம் வந்தீங்களா? கிளம்புங்க முதல்ல. சார், யார் சார் இவரு? அது தெரிஞ்சவரு. வாங்க. போங்க. போகிறேன் மாப்பிள்ள. அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். நீங்கள் மனசு மாதிரியே ராணியை ஏற்றுக்கிட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் அதுக்காக நீங்கள் போட்ட கண்டிஷன் தான் ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. ஒரு பொண்ணுக்கிட்ட புருஷன் முக்கியமா அண்ணன் முக்கியமானு கேட்டால் ஒரு பொண்ணு என்ன முடிவெடுப்பா? நீங்கள் அப்படி ஒரு கேள்வி கேட்டு அண்ணன் தங்கச்சி உறவே பிரிச்சிட்டிங்களே மாப்பிள்ள. அந்த வேதனை தாங்காமல் செல்வம் குடிக்க ஆரம்பிச்சிட்டான். அவனை குடிகாரன் ஆக்கிட்டீங்களே. உங்க பையன் குடிகாரன் ஆனதுக்கு என்ன காரணமாக்க பாக்குறீங்களா? ஐயோ, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை மாப்பிள்ள. செல்வம் ராணி மேலே எவ்வளோ பிரியம் வச்சுருக்காங்கிறது உங்களுக்கு தெரியாது இல்லை? அதே மாதிரி ராணிக்கும் செல்வத்து மேலே பிரியம் ஜாஸ்தி. அப்படி இருக்கும்போது அவங்க ரெண்டு பேரையும் பிரித்து நீங்கள் என்னத்தை சாதிக்க போகிறீங்க? செல்வத்துக்கு ராணி தான் எல்லாமே. இப்போ நீங்கள் செல்வத்தை ராணியை பார்க்க வேண்டாம்னு சொன்னதுனால அவன் தண்ணி அடிச்சுட்டு தெருவில் உட்காந்து புலம்ப ஆரம்பிச்சிட்டான். தெருவே அவனை வேடிக்கை பார்த்துருக்கான் மாப்பிள்ள. அவன் கௌரவம் கெட்டு போகக்கூடாது மாப்பிள்ள. தயவு செஞ்சு அண்ணன் தங்கச்சியை பிரித்த பாவம் உங்களுக்கு வேணாம். அதனால் நடந்த விஷயத்தை மறந்துட்டு ராணியை போய் செல்வத்தை பார்க்க சொல்லுங்கள். என்ன உன் மகனோட கௌரவம் போச்சு, மானம் போச்சு, நீ என்ன அவமானப்படுத்த அனுப்பிச்சு வச்சான உன் புள்ள? ஐயோ, அப்படிலாம் ஒன்றும் இல்லை மாப்பிள்ள. நான் உங்களை பார்க்க வந்ததே செல்வத்துக்கு தெரியாது. அண்ணன் தங்கச்சி ரெண்டு பேரையும் பிரிச்சிட வேண்டான்னு உங்களை கெஞ்சி கேட்டுட்டு போகலான்னு தான் வந்தேன். தயவு செஞ்சு பிடிவாதம் பண்ணாமல் பெரிய மனசு பண்ணி ராணியை போய் செல்வத்தை பார்த்துட்டு வர சொல்லுங்க மாப்பிள்ள. நான் உங்கள் காலில் வேணாலும். ஹலோ, என்ன பண்றீங்க? இல்லை மாப்பிள்ள, நான் என் பிள்ளைங்களுக்காக நான் என்ன வேணாலும் செய்ய தயாராக இருக்கேன். என்ன ஆகாஷ், ஒரு சென்டிமெண்ட் சீனா ஓடிட்டு இருக்கு? வயசாயிடுச்சு தவிர கொஞ்சம் கூட அறிவில்ல. ஆபீஸ்க்கு வந்து கையில விழுறான் காலில் விழுறான் டிராமா பண்ணிட்டு இருக்கீங்க. எனக்கு புரிஞ்சு போச்சு. உங்க புள்ள அவமானப்பட்டான்றதுக்காக ஆபீஸ்ல வந்து என்ன அவமானப்படுத்த பாக்குறீங்களா? ஐயோ, நான் சத்தியமா அந்த எண்ணத்துல செய்யல மாப்பிள்ள. அண்ணங்கிற உறவே வேண்டாம்னு உங்க பொண்ணே தூக்கி எறிஞ்சிட்டா. அப்புறம் என்ன ரெண்டு பேரும் சேர்த்து வைங்கன்னு எங்கிட்ட இருந்து டிராமா பண்ணிட்டு இருக்கீங்க. ராணிக்கு இந்த ஜென்மத்துல இனிமேல் அண்ணங்கிற உறவே கிடையாது. உங்க புள்ள குடிச்சாலும் நாசமா போன எனக்கு என்ன? முதல்ல இங்கிருந்து கிளம்புங்க, இல்ல மரியாதை கெட்டுரும். மாப்பிள்ள, நீங்க என்ன அடிச்சாலும் உதச்சாலும் சரி, தயவு செஞ்சு அண்ணன் தங்கச்சி உறவை பிரிச்சிடாதீங்க மாப்பிள்ள. ரெண்டு பேரையும் ஒன்னா சேர்த்து வைங்க மாப்பிள்ள. உங்களுக்கு சொன்னா புரியாது. செக்யூரிட்டி, இதோ வரேன் சார். சார், இந்த ஆளை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுங்க. என்னை தேடி வந்து இனிமே உள்ள விடாதீங்க. இருங்க மாப்பிள்ள, சொல்றதே கேளுங்க மாப்பிள்ள. தயவு செஞ்சு அவங்க சொன்னா புரியாதா? பிடிச்சி தள்ளுங்க. கொஞ்சம் சார் யோசிச்சு சொல்றாருல, பாருங்க. வாங்க. மாப்பிள்ள, வாங்க சார். மாப்பிள்ள, மாப்பிள்ள சொன்னா கேளுங்க, வாங்க. மாப்பிள்ள, சொன்னா கேளுங்க வாங்க சார். என்ன சார் சொல்றீங்க? ப்ளூடூத்ல விஷுவல் அனுப்பியிருக்கிறானா? எஸ், நீங்க கத்தியோட பிரியாவை தடுத்திட்டு ஓடுறதையும் பிரியா பயந்து ஓடுறதையும் அழகா மொபைல் போன்ல ஷூட் பண்ணிருக்கான். ஏன் அப்படி கேர்லெஸ்ஸா விட்டீங்க? இல்ல சார், அந்த ராத்திரி நேரத்துல கொற்ற மழையில நான் பிரியாவை துரத்திட்டு போகும்போது அந்த ரோட்ல ஆள் நடமாட்டமே இல்லை சார். நான் அப்பவும் கேர்ஃபுல்லா துரத்திட்டு போனேன் சார். ஆனா அவன் எந்த ஆங்கிள் எப்படி ஷூட் பண்ணானே தெரியலையே சார். நீங்க அவனை மிஸ் பண்ணிட்டீங்க. பட் ஸ்டில் நவ் அவன் நம்மளுக்கு க்ளோஸாக தான் வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதான் நம்ம இந்த ஃபோன் நம்பரை ட்ரேஸ் பண்ணி அட்ரஸ் தேடி பண்ண விஷயம் அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. சொக்கலிங்கத்தை வீணா தேடி ஏமாறாதீங்க. அவன் என்ன கிண்டல் பண்றான் ராஸ்கல். இவ்வளோ க்ளோஸா நம்மள வாட்ச் பண்றவன் யாரா இருக்கும் சார்? ப்ளூடூத்து எம்எம்எஸ் இது மூலியமா அனுப்பியிருக்கான்னா அவன் எங்கேயோ ரொம்ப பக்கத்துல இருந்து தான் சார் அனுப்பியிருக்கணும்.
நீங்கள் அப்போவே அவனை உஷாராக பார்த்துருந்தீங்கன்னா அவனை கையும் களவுமா பிடிச்சிருக்கலாமே சார். ஸ்ரீதர், நீங்கள் யோசிக்கிறத நான் யோசிக்காமல் இருந்திருப்பேனா? நான் உடனே அலர்ட்டாகி வீடை சுற்றி தேடி பார்த்தேன். அப்போ தெருமுனையில் சந்தேகப்படுற மாதிரி ஒருத்தர் நின்றுட்டு இருந்தான். அவனை விசாரிச்சு பார்த்தப்போ அவன் கையில் ஒரு லோக்கல் மொபைல் ஃபோன் தான் இருந்துச்சு. SMS, MMS, ப்ளூடூத்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அவன் நம்மளை அப்ரோச் பண்ணுறானா? எதனா டிமாண்ட் பண்ணியிருக்கானா சார்? டிமாண்ட் என்னன்றதை ஃபோன் பண்ணி சொல்கிறேன்னு சொன்னான். கழுகுக்கு மூக்கு வேர்க்கிற மாதிரி கரெக்டாக ஃபோன் பண்ணிட்டான். அவன் தான். ஹலோ, என்ன விஷுவல பாத்தியா? மேனேஜர் கொலவெறியோட உன் குழந்தையால துரத்துற காட்சி நல்லா இருந்ததா? நான் நல்லா ஷூட் பண்ணியிருந்தேனா? ஹே, ஹூ ஆர் யூ மேன்? உனக்கு எவ்வளோ பணம் வேணும்? வெரி குட் சரி, நீ பிசினஸ் மேன்ங்கிறத கரெக்டா ப்ரூவ் பண்ணிட்ட. சுத்தி வளைக்காம நேரா டீலுக்கு வந்துட்ட. உன் பாராட்டெல்லாம் கேட்க நான் தயாரால. ஜஸ்ட் டெல் மீ how much money you want. நான் அதிகமா ஆசைப்படல, கொஞ்சமா கொடுத்தா போதும். How much? Just 50 lakhs. What? 50 lakhs? வெறும் 50 லட்சம் அவ்வளவுதான். இதுக்கு எதுக்கு நீ இப்படி ஷாக் ஆகுற? நான் கேட்கற பணத்தை நீ கொடுத்துரு. உன் மேனேஜர் உன் குழந்தையால துரத்துற விஷுவல் இருக்கிற சிப்ப நான் கொடுத்துறேன். ஓகேவா? Hey, are you kidding me? 50 lakhsக்கு எவ்வளவு ஜீரோஸ் தெரியுமா உனக்கு? தெரியுமே, 5க்கு பக்கத்துல 6 சைபர். Look here, நீ கேட்குற மாதிரி என்னால் 50 lakhsலாம் தர முடியாது. ஒரு 5 or 10 lakhs கொடுக்குறேன். அதை மரியாதை வாங்கிட்டு அந்த சிப்பை ஒழுங்காக கொடுத்துரு. நீ தான் இப்ப விளையாடுற. என் கையில இருக்கிற சிப்பு போலீஸ் கைக்கு போனா என்ன ஆகும்னு தெரியும்ல? என்ன மிரட்டி பார்க்குறியா? Look here, நீ கேட்குற அமௌண்ட்ல என்னால் தர முடியாது. ஒன்ஸ் ஃபார் ஆல் ஒன் ஷாட்ல 10 lakhs தரேன். ஒழுங்கு மரியாதை அதை வாங்கிட்டு சிப்பை கொடுத்துரு. அதையும் மீறி நீ போலீஸ் தான் போன்னு மிரட்டினா தாராளமாக போ. I know how to handle that. Idiot. சார் என்ன சார் நீங்கள் அவங்ககிட்ட இவ்வளோ கராராக பேசி ஃபோனை கட் பண்ணுறீங்க? சார் அவங்ககிட்ட இருக்கிற எவிடன்ஸ் எடுத்துட்டு போலீஸ் கிட்ட போயிட்டோன்னா நம்ம என்ன சார் பண்ணுறது? Don't worry ஸ்ரீதர், அவன் நிச்சயமா போலீஸ்க்கு போக மாட்டான். போலீஸ்க்கு போறவனா இருந்தானா அவன் எப்போ போயிருக்கணும். SMS, MMS, ப்ளூடூத்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அவன் நம்மளை மிரட்டிட்டு இருக்கானா? அவனோட ஒரே மோட்டிவ் நம்ம கிட்டேருந்து பணத்தை பறிக்கணுன்றது மட்டும்தான். அவன் திரும்ப எனக்கு ஃபோன் பண்ணுவான். சார் அது வந்து பயப்படாதீங்க, நான் இருக்கேன்ல. I'll handle this. You don't worry. Go. ஓகே சார். ஹலோ, உனக்கெல்லாம் வெக்கம் மௌனம் சூடு சொரணம் எதுவுமே கிடையாதா? ஆகாஷ், இப்போ எதுக்காக ஃபோன் பண்ணி இப்படி திட்டிட்டு இருக்க? நீ பண்ண காரியத்துக்கு நீ மட்டும் நேர்ல இருந்திருந்தனா உன் மூஞ்சிலே காரி துப்பியிருப்பேன். இப்படி பேசிட்டு இருக்க மாட்டேன். நான் அப்படி என்ன பண்ணிட்டேன்னு இப்படி கத்திட்டு இருக்க? பண்றதெல்லாம் பண்ணிட்டு ஒன்னும் தெரியாத மாதிரி நடிக்கிறியா? உன் உறவே வேண்டான்னு வெட்டி விட்டதுக்கு அப்புறம் தானே உன் தங்கச்சி வீட்டுக்குள்ள சேர்த்துக்கிட்டேன். அப்புறம் எதுக்கு தேவையில்லாம தூது அனுப்புற? இத பாரு ஆகாஷ், என் தங்கச்சி என்ன தூக்கி எறிஞ்சதுல எனக்கு வருத்தம் தான். ஆனா அதுக்காக நான் யாரையும் தூதலாம் அனுப்பல. அப்புறம் நீ சொல்லி அனுப்பும் போது உங்க அப்பா என் ஆஃபீஸ் தேடி வந்தாரா? என்னது? ஏன் அப்பா உன்னை தேடிட்டு உன் ஆஃபீஸ்க்கு வந்தாரா? ஆமா, ஆஃபீஸ்னு கூட பார்க்காம எல்லாரும் முன்னாடி என்கிட்ட கெஞ்ச ஆரம்பிச்சிட்டாரு. அண்ணன் தங்கச்சி 2 பேரும் ஒருத்தர் மேல ஒருத்தர் உயிரே வச்சிருக்காங்க. பாசமலர் அண்ணன் தங்கச்சியை பிரிச்சிடாதீங்க, அவங்க உறவுக்கு குறுக்க நிக்காதீங்கன்னு என் காலில் விழுந்து கதறினாரு. அது மட்டுமா, உத்தமமான என் மகன் தங்கச்சி பிரிவை தாங்கிக்க முடியாம குடிகாரன் ஆயிட்டான். அதை என்னால தாங்கிக்க முடியல, தயவு செஞ்சு கருணை காட்டுங்கன்னு அழுது புலம்பி ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டாரு. நான் செக்யூரிட்டியை கூப்பிட்டு கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிட்டேன். நீ சொல்லி அனுப்பாமல உன் அப்பா இப்படி ஆஃபீஸ் வந்து டிராமா பண்ணாரு. அவரால் எனக்கு ஆஃபீஸ்லயே அவமானமா போச்சு. உன் குடும்பத்துக்கு தான் வெக்கமான சூடு சொரணம் எதுவுமே கிடையாது. என்னையும் அப்படி நினைச்சிட்டியா? ஆகாஷ், என்னமோ உனக்குன்னு அந்தஸ்து கௌரவம் மரியாதைலாம் பெருசா இருக்குன்னு பேசிக்கிட்ட. இதுதான் உன் அந்தஸ்து மரியாதை கௌரவமா? இன்னைக்கு உங்க அப்பா அண்ணன் தங்கச்சி உறவுக்கு குறுக்க நிக்காதீங்கன்னு சமாதானம் பேச வந்த மாதிரி இன்னொரு தடவை என்னை தேடி வந்தாரு. அடுத்த நிமிஷம் உன் தங்கச்சி உன் வீட்டுக்கு வந்துருவா, ஜாக்கிரதை. செல்வம், ராணி மாப்பிள்ளை வீட்டுக்கு போயிட்டாருன்னு சந்தோஷமான விஷயத்தை கேள்விப்பட்டு உன்னை பார்த்துட்டு போகலான்னு வீட்டுக்கு வந்தோம்ப்பா. அப்போ தான் தெரிஞ்சுது உன்னோட உறவை வெட்டி விட்டுட்டு வந்தாதான் ராணி என் கூட வாழ முடியும்னு மாப்பிள்ளை சொன்னதா கேள்விப்பட்டோன்னே அப்படியே இடிஞ்சு போயிட்டேன்ப்பா. ராணிக்கு பேருக்கு தான்ப்பா நான் அப்பா. அவளை வளர்த்து படிக்க வச்சு ஆளாக்கி நல்லபடியாக கல்யாணம் பண்ணி கொடுத்ததெல்லாம் நீ தான். நீ ராணி மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்கேங்கிறது எங்களுக்கு மட்டும் இல்லைப்பா, இந்த ஊர் உலகத்தில் எல்லாருக்கும் நல்லா தெரியும். அதான்
அண்ணனும் இந்த தங்கச்சியும் ஒன்றா சேர்த்து வைக்கணும்னு சொல்லி மாப்பிள்ளையை சமாதானப்படுத்துறதுக்காக அவரோட ஆஃபீஸுக்கு போனேன். அவர் காலில் கூட விழுந்தேன். ஆனால் அவர் எதையுமே காதில் வாங்கிக்காம செக்யூரிட்டிகிட்ட சொல்லி என்னை வெளியில் தள்ளி விட்டாருப்பா. உனக்காக நான் எந்த அவமானத்தையும் தாங்கிக்குவேன்ப்பா. ஆனால் நீ ராணியை பிரிஞ்ச வருத்தத்தில் குடிக்கிறேன்னு சொல்லி நந்தினியும் அர்ச்சனாவும் சொன்னாங்க. நிஜமாப்பா நீ குடிக்கிறியா? ஆமா குடிக்கிறேன். அதுக்கு என்னப்போ? உங்களை யார் அந்த ஆகாஷ் ஆஃபீஸ் போய் அவன் காலெல்லாம் விழுந்து கெஞ்ச சொன்னது? அவன் ஃபோன் பண்ணி என்ன அசிங்கமா கேட்கறான். எவ்வளவு அவமானமா இருக்கு. இந்த அவமானத்தை மறக்கணும்னா குடிச்சா தானே முடியும். அதான் குடிக்கிறேன். இப்ப நான் குடிக்கிறது காரணமே நீங்க தான். வேண்டாம் செல்வம், இதை என்னால் ஏற்றுக்கவே முடியலப்பா. இந்த ஊரே என்னை குடிகாரன்னு சொல்கிறதெல்லாம் பற்றி எனக்கு கவலையே இல்லைப்பா. ஆனால் குடி வாசனையும் குடிகாரங்களோட சவகாசமும் இல்லாமல் இருந்த நீ இப்போ குடிக்கிறேன்னு சொல்கிறத கேட்க என் மனசில் இடி விழுந்த மாதிரி இருக்குப்பா. வேண்டாம் செல்வம். குடி ஒரு மனுஷனையும் அவன் குடும்பத்தையும் எந்த அளவுக்கு பாடுபடுத்தும், எந்த அளவுக்கு கீழ்த்தரமாக கொண்டு போகணும்னு எனக்கு எத்தனையோ தடவை நீ எடுத்து சொன்னவன்பா. உனக்கு நான் அதிகமாக எடுத்து சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லைப்பா. உன்னை பெற்றது நானாக இருந்தாலும் நீ எங்கள் அண்ணனோட வளர்ப்புடா. நீ சொன்ன இந்த வார்த்தையை கேட்க எங்கள் அண்ணன் இங்கே இருந்திருந்தா எவ்வளோ மனசு கஷ்டப்பட்டுருப்பார். வேண்டாம் செல்வம்.